அன்பானவர்களே, இந்த ஜக்காத்துடைய கடமையை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துடலாம், கொஞ்சம் பார்த்து செஞ்சிடலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து இந்த வருஷம் நம்ம ஒரு 5000 ரூபா ஜக்காத்தாக கொடுத்துடலாம், போன வருஷம் 8000 கொடுத்தோம், இந்த வருஷம் 10,000 கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்க முடியாது. கணக்கு அவன் கையில் வச்சிருக்கிறான், அவன் கணக்கு பண்ணி சொல்கிறான் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணுன்றது. தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை வக்து தொழுகணும், எத்தனை ரக்காத்து தொழுகணும் நம்ம இஷ்டத்துக்கு தொழ முடியாது. கணக்கு அவன் முடிவு பண்ணி சொல்லுவான். காலையில் ஃபஜருடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை 2 ரக்காத்து தொழுகணும். ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல மூடில் நான் இருக்கிறேன், அதனால் நான் இன்னைக்கு ஃபஜருடைய தொழுகையை 4 ரக்காத்து நான் தொழ போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் 4 ரக்காத்து ஃபர்லான தொழுகையை தொழுது அந்த தொழுகை கூடாது. இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இன்றைக்கி மகரிப் 3 முடியாது, 1 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் 1 ரக்காத்தில் மகரிப் தொழ முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தொழுகை கடமை, எத்தனை ரக்காத்துகள் கடமை அப்படின்ற கணக்கு நம்ம கையில் இல்லை. கணக்கு அவன் முடிவு பண்ணி சொல்லுவான், அவன் சொல்கிறத நம்ம செயல்படுத்துகிறோம். ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். இல்லை நான் ரமதானில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் முஹர்ரம் மாதம் முழுவதும் நான் நோன்பு வச்சுக்கிறேன், கடமையான நோன்பு அப்படின்னு ஒருத்தர் வைக்க முடியாது. இப்போ ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கினா ரமதானுடைய மாதத்தில் தான் அந்த கடமையான நோன்புகளை நோக்க வேண்டும். கணக்கு அவன் முடிவு பண்ணி சொல்லுவான் எந்த மாதத்தில் நோன்பு கடமை அப்படின்றது. ஹஜ்ஜு இஷ்டத்துக்கு கிளம்பி போக முடியாது, நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் ஹஜ்ஜு பண்ணிட்டு வரேன். அது எந்த நாட்களில் ஹஜ்ஜு செய்யணும், எந்த மாதத்தில் செய்யணும், எந்த டேட்டில் நம்ம மினால இருக்கணும், எந்த டைமில் நம்ம அரஃபால இருக்கணும், எந்த நேரத்தில் நம்ம முஸ்தலிஃபாக்கு வரணும், இது எல்லாம் முடிவு செஞ்சு சொல்கிறது யாருன்னா அல்லாஹ். அதே மாதிரி ஜக்காத்துடைய கடமை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இஷ்டத்துக்கு 5000 கொடு 10,000 கொடுன்னு நாம் முடிவு பண்ண முடியாது. 2.5% 2.5%ன்னு முடிவு பண்ணி அந்த கணக்கை அவன் சொல்லும்போது, இல்லை நம்ம 2000 கொடுத்துக்கலாம் 3000 கொடுத்துக்கலான்னு அதில் முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இல்லை.